ராமாயணம் எனக்கு ஒரு பைத்தியம். ஐம் அப்சஸ்ட் வித் ராமாயணம். அதில நெறைய விஷயம் நான் பேச போறேன் இனிமேலிருந்து. இது வந்து நெறைய நம்ம வாழ்க்கையில நடைமுறைகளுக்கு வந்து இந்த ராமாயணத்த வச்சு நெறைய விஷயம் நம்ப அத ஒப்பிடலாம். ஓகே. அந்த மாதிரி தான் இந்த ஒரு கதை. இது ராமாயணத்துக்கு முன்ன ஆஃப்கோர்ஸ் இது வந்து வேற புராணத்தில வந்திருக்கு. ஆனா ராவணனோட விஷயம் இருக்கு. ஓகே. ஸோ இது ராமாயணம் நடக்காத முன்னுக்கு. ராவணன் வந்து அவன் ரொம்ப அதாவது சக்தி வாய்ந்தவன். அவன் அசுரன்லே மகா அசுரன் அவன். அவனுக்கு வந்து நெறையா எத்தனையோ அ அதாவது அவருக்கு அந்த வரம்லாம் கிடச்சி, அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அசுரன். ஓகேயா? அஃப்கோர்ஸ் ராவணனோட மெயின் கேரக்டர் என்ன? அரகன்ஸ், ப்ரைடு, ரைட்? அது விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு ஈகோ, அகங்காரம், ம், பெருமை அடிக்கிறது. அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் அது. சரி, அப்ப அந்த கதைய கொஞ்சம் கேளுங்க. சரி, ஹிமாலயத்த போய் பார்ப்போம். என்னதான் இருக்குன்னு அவரோட புஷ்பக விமானம் இப்ப போடுறோம் உங்களுக்கு. அந்த காலத்தில ஏரோப்ளேன்லாம் இருக்கு போல. இந்த மாரி பறந்துட்டு போயிட்டுருக்காரு. அப்ப வந்து ஹிமாலயத்துக்கு போகும்போது நேரா கைலாய மலை வந்துருச்சு. மவுண்ட் கைலாஷ் வந்துருச்சு. இவர் தான் அரகராச்சே. நான் ஏன் சைட்ல போணும்? இது நான் நேரா தானே போணும்னு சிவனோ யாரோ நான் நேரா உடைச்சிட்டு தான் போனேன். போயிட்டு உடைக்க தூக்க ஆரம்பிப்பாரு கைலாயத்த. இது சில இந்தியால சில கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது சிற்பம் இருக்கும். அவர் வந்து 10 தலை, 20 கைகள் வச்சு அவர் தூக்க பார்ப்பாரு. மேல வந்து பார்வதி அம்மாவும், சிவபெருமானும் இருப்பாங்க. ரிலாக்ஸ்டாலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சிலாம் அந்த சிற்பத்தில இருக்கிறது. அண்ட் ஸோ தூக்க பார்ப்பாரு. ஆஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் அ பிக் டீல். சிவபெருமான் வந்து அவரோட கட்டை பிக் டோ கட்டை விரல் இருக்குல்ல, பிக் டோ கால்ல வச்சு ஒரு லைட்டா கொஞ்சம் தான் அனுப்புவார் அந்த கைலாயத்த. அவர் தூக்குறாரு, கீழ லேசா அமுக்கி உள்ளுக்கு மாட்டிட்டாரு. யாரு? ராவணன் மாட்டிக்கிட்டான். அப்ப அந்த டைம்ல வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப வந்து அகங்காரம், அந்த ப்ரைடு, அந்த திமிருலாம் என்ன ஆச்சு? 0 மாட்டியாச்சே. அவ்வளோ பெரிய கைலாய மலைக்கு உண்டியா உட்காந்துருக்காரு. உள்ளுக்கு கஷ்டப்படுறாரு வாழ்க்கையில. என்னடா பண்ணிட்டோம்? தப்பு பண்ணிட்டோமே என்று அந்த ஒரு அவருக்கு அது யோசனை வருது. பட் இட்ஸ் பிட் டூ லேட் தானே. மாட்டிக்கிட்டாச்சே. எல்லாம் பெருமை அடிக்கிறதுனால. ரைட்டா? பெருமை அடிக்கிறதுனால. அந்த வேளையில் இதில் ஒரு சைட் ஸ்டோரி இருக்குது. இதில் என்னென்னா அங்கே வருவார் ஒரு ரிஷி அங்கே தியானம் பண்ணிட்டு இருக்க ஒரு ரிஷி வந்துட்டு, ராவணா நீ வந்து வேறு வழி இல்லை, நீ வெளியாகணுமா, நான் உன்கிட்ட சொல்கிறேன், நீ பணிவை கற்றுக்கோ என்று ஒரு விஷயம் சொல்கிறாரு. அப்போ ராவணன் கேட்குற, பணிவா அது என்னான்னு? அதை பற்றி தான் நீ தேடுன்னு. ஸோ அங்கே ஜபம் இருந்து ராவண சிவபெருமான ஜபம் நினச்சி அதுக்கப்புறம் அவருக்கு யோசனை வருது. அவர் வந்து வீணையில் ராவணனுக்கு மிஞ்சியா வேறு யாரும் இல்லை. ராவணனுக்கு வீணை வாசிக்கிறது இல்லை. இட்ஸ் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். சாமகானத்தை எக்ஸ்பர்ட். சாமகானம் வந்து 4 வேதத்தில் 4 புக்கு இருக்குது, ரைட்? ரிக், யாஜூர், சாம, அதர்வா என்று 4 நூல்கள் இருக்குது. ஆக்சுவலி அது 4 புக்கு மட்டும் இல்லை, கொலெக்ஷன் ஆஃப் காப்பர்ஸ். பரவாயில்ல, அதில் ஒரு விஷயம் சாமா என்று ஒரு விஷயம். ஸோ அவர் சாமகானத்தில் எக்ஸ்பர்ட் அவர். ஓகே. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட நரம்பை பிச்சு அவர் அந்த வீணையை செய்வார். அதை செய்கிறதுல அந்த வீணையில் ஒரு ஸ்ட்ரிங்காக, அந்த ஒரு கயிறா, அவரோட நரம்பை பிச்சு வைக்கிறது. இந்த நரம்பை பிக்கிறோட மீனிங் தான் அது. இங்கே பாரு, சரணாகதி. நான் ஒன்றுமே இல்லை, எல்லாம் நீதான் என்று சரணாகதி. என்னையே நான் என்னது நான் கொடுக்குறேன், அர்ப்பணிக்கிறேன் சொல்லிட்டு அந்த நரம்பை பிச்சு அவர் அப்புறம் அந்த சாமகானத்தில் ஆடுவார். அந்த சாமகானத்தை கேட்டு தான் சிவபெருமான் மனசு குளிர்ந்து அரவணைப்பு அப்புறம் ஆரம்பிக்குது. ஆஃப்கோர்ஸ் அதுக்கு வரலாம் கிடைக்கும், அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். பட் த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு மேக் இஸ் தட் நம்ம வாழ்க்கையில் நான் தான் பெருசு, எனக்கு தான் தெரியும், இந்த மாதிரி ஆஃப்கோர்ஸ் ராவணன் மாதிரி போயிட்டு எல்லாத்துக்கும் வம்பு வாங்காமல் கூட நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து உள்ளுக்கு இருக்குது காமிக்குவாங்க, ஈகோ இருக்கும், நிறைய தலையை ஆட்டுவாங்க. ஆமாம் ஆமான்னு உள்ளுக்கு வந்து நான் வச்சது தான் கடைசியாக சட்டம், நான் சொல்கிறது தான் ரைட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது அஃப்கோர்ஸ் இது நான் வந்து எல்லோருக்கும் சொல்கிறேன், எனக்கும் இருக்குது, கொஞ்சம் உங்களுக்கும் இருக்குது. நம்ம உலகத்துக்கு மனிதராக பிறந்தா நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. காம, குரோத, லோபம், மட மோக, மத்சரியான்னு இந்த 6 மன விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதுதான் திருப்பி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ நம்மளுக்கெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, இந்த மாதிரி இருந்துமா கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு முழிப்போம். ராவணன் மாதிரி கடைசியாக அவருக்கு வழி இல்லை, அவர் நரம்பு பிச்சு தான் அவர் வந்து அங்கே வந்து வெளியாகினார். யார்? ராவணன்.
ஸோ ரிமெம்பர் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ராமாயண கதைகளில் நிறைய சூட்சுமம் இருக்கிறது. எனக்கு அப்பப்போ டைம் இருக்குன்னு நான் போஸ்ட் பண்ணுறேன். இது முக்கியமாக குழந்தைங்களுக்கு பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்களா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அந்த கதை இப்போ நம்ம இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு ராமா சீதா கூட யாருன்னு தெரியாமல் இருக்காங்க. ஆமாம், ஏதோ காமிக் கேரக்டர்னு நினைக்கிறாங்க. ஹனுமான்லாம் ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அந்த மாதிரி போச்சு நம்ம நிலைமை. பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம சரியான விஷயத்தை பண்ணுவோம். ஷேர் பண்ணுங்கள். and I'll see you on the next one. நன்றி, வணக்கம்.